மசோதா மீது முடிவு செய்ய காலக்கெடு நிர்ணயித்தது எப்படி? உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை நாளை காலை வெளியிடுகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். நாளை மதியம் வெளியாகிறது 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். நீதிமன்றம் உத்தரவிட்ட நிதிக்கும் மேலாக கூடுதலாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பில் திமுக அரசுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வழக்கு கூட பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற துடித்ததுதான் இபிஎஸ்ஸின் சாதனை என அமைச்சர் ரகுபதி பதிலடி. மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. மதுரை திருமங்கலத்தில் மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மதுரையில் சித்திரை திருவிழாவை முடித்துக் கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டார் கள்ளழகர். பல்லாயிரம் பக்தர்கள் திரண்டு வந்து வழியனுப்பினர். கடலூர் அருகே சாயப்பட்டறையில் டேங்க் வெடித்ததில் 50 வீடுகளுக்குள் புகுந்த ரசாயன கழிவுநீர். வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் சென்னையில் பேரணி நடத்திய பாஜக. அரசியலாக்குவதை கண்டித்து ஜெய்ஹிந்த் பேரணி நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் 3 பேர் அடித்து கொலை. திருமணத்தை மீறிய உறவால் வெறி செயலில் ஈடுபட்ட நபருக்கு வலைவீச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியை எடுக்கச் சென்ற போது காவலரை சுட்ட ரவுடி. காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இடது காலில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. பெங்களூருவில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் திருவாரூரில் உள்ள நகை கடைகளில் விற்பனை. கர்நாடக காவல்துறையினர் நேரில் விசாரணை. சங்ககிரி அருகே ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்த குழந்தை இறந்த விவகாரம். அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சஸ்பெண்ட். இந்தியாவின் அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் சேதமடைந்த புகைப்படங்கள் வெளியீடு. சீனாவின் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் நடத்த முயன்ற தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக மத்திய அரசு விளக்கம். ராணுவ அதிகாரி கலோனல் சோஃபியா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் மீது வழக்கு பதிவு. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை. ரஷ்யா உக்ரைன் இடையே துருக்கியில் இன்று தொடங்குகிறது அமைதி பேச்சு. ரஷ்யா சார்பில் அதிபர் புதினின் ஆலோசகர் தலைமையிலான குழு பங்கேற்பு. மசோதா மீது முடிவு செய்ய காலக்கெடு நிர்ணயித்தது எப்படி? உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை நாளை காலை வெளியிடுகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். நாளை மதியம் வெளியாகிறது 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். நீதிமன்றம் உத்தரவிட்ட நிதிக்கும் மேலாக கூடுதலாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பில் திமுக அரசுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வழக்கு கூட பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற துடித்ததுதான் இபிஎஸ்ஸின் சாதனை என அமைச்சர் ரகுபதி பதிலடி. மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை.
மதுரை திருமங்கலத்தில் மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மதுரையில் சித்திரை திருவிழாவை முடித்துக் கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டார் கள்ளழகர். பல்லாயிரம் பக்தர்கள் திரண்டு வந்து வழி அனுப்பினர். கடலூர் அருகே சாயப்பட்டறையில் டேங்க் வெடித்ததில் 50 வீடுகளுக்குள் புகுந்த ரசாயன கழிவுநீர். வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் சென்னையில் பேரணி நடத்திய பாஜக. அரசியலாக்குவதை கண்டித்து ஜெய்ஹிந்த் பேரணி நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் 3 பேர் அடித்து கொலை. திருமணத்தை மீறிய உறவால் வெறி செயலில் ஈடுபட்ட நபருக்கு வலைவீச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியை எடுக்கச் சென்ற போது காவலரை சுட்ட ரவுடி. காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இடது காலில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. பெங்களூருவில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் திருவாரூரில் உள்ள நகைக்கடைகளில் விற்பனை. கர்நாடக காவல்துறையினர் நேரில் விசாரணை. சங்ககிரி அருகே ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்த குழந்தை இறந்த விவகாரம். அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சஸ்பெண்ட். இந்தியாவின் அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் சேதமடைந்த புகைப்படங்கள் வெளியீடு. சீனாவின் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் நடத்த முயன்ற தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக மத்திய அரசு விளக்கம். ராணுவ அதிகாரி கலோனல் சோஃபியா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் மீது வழக்கு பதிவு. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை. ரஷ்யா உக்ரைன் இடையே துருக்கியில் இன்று தொடங்குகிறது அமைதி பேச்சு. ரஷ்யா சார்பில் அதிபர் புதினின் ஆலோசகர் தலைமையிலான குழு பங்கேற்பு. மதுரையில் சித்திரை பெருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த கள்ளழகர் அழகர் கோயிலுக்கு புறப்பட்டார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, இந்த நிகழ்வு குறித்து விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிகா, மக்களை சந்திப்பதில் பெரும் பிரியம் கொண்ட கள்ளழகர் சித்திரை பெருவிழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று மகிழ்ந்திருப்பதற்காக, மக்களையும் மகிழ்விப்பதற்காக ஒரு 5 நாள் பயணமாக மதுரை வந்திருந்தார். மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதும், ஆண்டாள் கூடி கொடுத்த மாலையை பெற்றுக் கொள்வதும் அவருடைய மதுரை பயண நோக்கம். அதைத் தொடர்ந்து வைகை ஆற்றில் எழுந்தருளல், தீர்த்தவாய் நடத்துதல், இதெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளில் லட்சக்கணக்கான மக்களோடு இருந்து அவர்கள் கொடுத்த உணவை உண்டு, அவர்கள் தெளித்த நீரில் குளித்து அவர்களுடைய கொண்டாட்டத்தில் பங்கேற்று மகிழ்ச்சியாயிருந்த அழகர் இன்று அதிகாலை கள்ளர் திருக்கோலத்தில் வந்தவர் மீண்டும் இந்த இடத்தில் கள்ளர் திருக்கோலம் ஏற்று தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திலிருந்து பூப்பல்லக்கில் எழுந்தருளி அழகர் மலை நோக்கி புறப்பட்டார். இரவு முழுவதும் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள், மக்கள் அவரை பூப்பல்லக்கில் கொண்டாடி வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சிறிய மனமில்லாமல் மக்களை பிரிந்து அழகர் மலைக்கு புறப்பட்டிருக்கிறார். நாளை காலை அவருடைய இருப்பிடமான அழகர் மலைக்கு சென்று சேர்வார். அங்கும் அவரை வரவேற்பார்கள் மக்கள் அதே கொண்டாட்டத்தோடு. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி.